السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக ஒழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மக்கள் தங்களுடைய சமூக வாழ்க்கை, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அமைதியை பேண வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு பெருந்தலைவர். மக்களுக்கிடையிலே அமைதி நிலைநாட்டப்படுவதற்காக மிகப்பெரிய அளவில் உழைத்தவர். அவர்கள் பிறந்த காலகட்டம் சச்சரவுகளும் சண்டைகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. எல்லோருக்கும் பொதுவான ஒரு நீதி என்பது எங்கும் காண கிடைக்காத ஒரு விஷயமாக இருந்தது. யார் வலியவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களது பேச்சுதான் அரங்கேறும். அவர்களுடைய சக்திக்கு யாரும் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகிற அந்த அறியாமை காலத்து மக்கள் எந்த அளவில் தங்களுக்கு தோன்றியவாறெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்கள் 12. இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் யுத்தம் தடை செய்யப்பட்ட போர் நிறுத்த காலங்கள், அஷ்ஹுருல் ஹுரும், புனித மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த மாதங்கள் என்ன என்ன என்பதையும் அல்லாஹ் உலகத்திற்கு தெரிவித்திருந்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். முஹர்ரம், துல்கஅதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், இந்த 3ம் சேர்ந்து வரும். இடையில வரக்கூடிய ரஜபு மாதம். இந்த 4 மாதங்கள் போர் நிறுத்த காலங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்களில் யாரும் யாரையும் எதிர்த்து சண்டை போடக்கூடாது. எவ்வளவுதான் பகை இருந்தாலும் சண்டையை நிறுத்திவிட வேண்டும். ஒருவர் அவருக்கு பிடிக்காதவர்கள் அவர்களுடைய பகுதிக்குள் வந்தாலும் அவர்களுக்கு எந்த தொல்லையும் செய்யக்கூடாது. இந்த நடைமுறை இருந்தது. மக்காக்காரங்க இதை மீற முடியாது. இந்த 4 மாதம் சண்டை போடக்கூடாதுன்னு மீற முடியாதுன்னா அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு வேலை செய்வான். இதில் உதாரணத்துக்கு ரஜபு மாதம் யார் கூடயாவது சண்டை போடணும்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான், இந்த சண்டை தடை செய்யப்பட்ட மாதம் ரஜபு இல்லை ஷாபான்னு அறிவிச்சிருவான். அப்போ அவன் கணக்குக்கு 4 மாதம். ஆனால் அந்த ரஜபு மாதம் சண்டை போடுற மாதம் தான் அப்படின்னு அதுக்கு அனுமதி வாங்கி அந்த மாதத்தில் சண்டை போடுவான். என்ன, எதற்கான ஒரு உதாரணம்னா, நீதியை தங்களது தேவைகளுக்கு ஏற்ப வளைத்து கொள்ளக்கூடிய இயல்புடையவர்களாக, அதை சாதாரணமாக செய்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆளாளுக்கு இப்படி நீதிக்கு ஒரு அர்த்தம் கற்பித்துக் கொண்டார்கள் என்றால் உலகத்தில் எப்படி இருக்கும் நீதி? இது அன்றைய அந்த மக்களிடத்தில் இருந்த அக்கிரம இயல்புக்கு ஒரு சாட்சி. அல்லாஹ் குர்ஆனில் அதை கண்டிக்கிறான். இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர்.
இப்படி மாதங்களில் மாற்றங்கள் செய்வது குஃப்ரில் எல்லை மீறிய செயல் என்று அல்லாஹ் சொல்கிறான். 4 மாதம் இப்படின்னு அல்லாஹ் விதிச்சிருக்கும் போது அந்த விதிச்சதை ஏற்றுக்கிட்டதா சொல்லிக்கிட்டு அதில் மாற்றம் செய்கிறது குஃப்ரில் எல்லை மீறி, இறை நிராகரிப்பில் எல்லை மீறிய செயல் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். இப்போ அந்த நேரத்தில் அந்த காலத்தில் மக்கள் அப்படி இருந்தார்கள். மக்காவுக்குள்ளே யாராவது வியாபாரிகளாக அல்லது வேறு பயணிகளாக வந்தால் அவர்களுடைய உடைமைகளுக்கு உத்தரவாதம் இருக்காது, உயிருக்கும் உத்தரவாதம் இருக்காது. கொள்ளை என்பது மிக சர்வ சாதாரணமான ஒரு தொழிலாக கருதப்பட்டது. பல அரபு குடும்பங்களுடைய தொழிலாக கொள்ளையடித்தல் என்பது இருந்தது. அதிலே கெட்டிக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதில் எவ்வளவு வேகமாக கொள்ளையடித்து விடுகிறார்கள் என்பதுதான் பெருமையாக இருந்தது. சஹாபாக்களில் சில பேருக்கான பழைய வரலாறு அப்படி சொல்கிறது. அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி இருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கிஃபார் குடும்பம் யார் என்றால் பாலைவன கொள்ளையர்கள். அதில் அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதில் புகழ் பெற்றவர் என்றால், அவர் ஒரு ஆலையோ ஒரு கூட்டத்தையோ கொள்ளையடிப்பதற்கு தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தன் குதிரையில் உட்கார்ந்தவாறே எந்த எதிரியிடமிருந்தும் அவருடைய சொத்துக்களை, பொருளை பறித்து விடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை எல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித புனிதர்களாக மாற்றினார். அப்போ கொள்ளையடித்தல் என்பது, கொலை செய்தல் என்பது மிக சர்வ சகஜமான நடைமுறையாக இருந்த காலம்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம். அந்த காலத்தில் தான் அல்லாஹு தஆலா பெருமானாரை நபியாக தேர்வு செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு சமூகங்களை மிக அற்புதமான முறையில் ஒற்றுமைப்படுத்தினார். குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மதீனாவில் இருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற 2 சகோதர இனத்தவர்களுக்கு இடையில் இருந்த சண்டையை முடிவு கட்டி அவர்களை சகோதரர்களாக்கி இஸ்லாத்தின் அன்சார்களாக மாற்றியதன் மகிமையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கிற மொத்த காசை செலவு செய்திருந்தாலும் உங்களால் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்க முடியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சண்டையிட்டு தலைமுறையாக சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த மக்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் மகத்தான வெற்றி கண்ட தலைவர் பெருமானார். இஸ்லாம்ங்கிறது எந்த ஒரு சமூகமும் எந்த ஊரும் அமைதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய மார்க்கம் அது. நாம் எல்லாம் மனசார நினைக்கணும். நான் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்வதுண்டு, நம்ம குடும்பம் தினசரி காலையில் எந்திரிக்கும் போது நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று, நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நம்ம தொழில் நிம்மதியாக நடக்கணும், அமைதியாக நடக்கணும். நம்ம ஊர், நம்ம பகுதி, நம்ம மஹல்லா, நம்ம தெரு அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். இதை நாம் நினைக்கணும், அது குறித்து சிந்திக்கணும். அமைதியும் நிம்மதியும் தான் உலகத்தின் மிகப்பெரிய சொத்து, எந்த செல்வத்தையும் விட. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி ஹாஜரா அம்மாவையும் அவர்களுடைய பாசத்திற்குரிய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவின் பொட்டல் வெளியிலே விட்டுவிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற போது அவர் எப்படி பிரார்த்தனை செய்தார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர் எப்படி துஆ செய்தார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை அமைதியான ஊராக ஆக்கு, வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி, இந்த ஊர்க்காரர்களுக்கு தேவையான உணவை கொடு. அப்ப அவங்க முதல்ல கேட்டது என்ன? இந்த ஊரை அமைதியாக்கு, நிம்மதியாக்கு. ரெண்டாவது தான் இந்த ஊர்க்காரங்களுக்கு சாப்பாடு கொடு, வசதி வாய்ப்புகளை கொடுன்னு கேட்குறாங்க. இது கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அது யாருடைய தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, நாடு நகரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க முதலில் கவனம் செலுத்த வேண்டியது அந்த ஊரினுடைய, அந்த பகுதியினுடைய அமைதி. அங்க குழப்பங்கள் ஏற்படக்கூடாது. குழப்பங்கள் சில பேர் சகஜமா சின்ன சின்ன குழப்பம் ஏற்படுத்திடுவான். அந்த குழப்பங்கள் குறித்து இஸ்லாம் எச்சரிக்கை செய்தது. அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துகிற குழப்பங்களை குறித்து இஸ்லாம் எச்சரிக்கை செய்தது. குர்ஆன் சொல்லுது, வல் ஃபத்னத்து அஷத்து மினல் கத்ல்,
குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது. சில பேர் குழப்பம் சின்னதா ஒரு பேச்சு பேசி அல்லது சின்னதா ஒரு செயலை செய்து ஒரு குழப்பம் பண்ணிடுவான். மிகப்பெரிய பாதிப்புகள் ஊருக்கு ஏற்படும். பல நாட்களுடைய, மாதங்களுடைய, வருடங்களுடைய, தலைமுறைகளுடைய அமைதியை அது பாதித்து. உலக யுத்தங்கள் எப்படி தொடங்கியது என்கிற வரலாற்றை தேடி பார்த்தீர்கள் என்றால், உலகத்தில் நடைபெற்ற பெரிய யுத்தங்கள், ஆஸ்திரிய நாட்டு இளவரசனும் இளவரசியும் ஒரு ஊருக்கு சுற்றுலா போயிருக்காங்க. போனவங்களை அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் கொன்னுட்டான். ஒருத்தன் செஞ்ச தப்பு உலக யுத்தத்திற்கு காரணமாக இருந்தது என்கிற வரலாற்றை நாம் படிக்கலாம். அப்போ குழப்பம் பண்றவன் அது எவ்வளவு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி விடு. எத்தனை நாடுகளை சண்டைக்குள் இழுத்து விட்டு, எத்தனை லட்சம் மனிதர்களை நாசப்படுத்தி, எவ்வளவு தூரம் மக்களுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டது அந்த யுத்தங்கள்னு யோசிக்கும் போது ஒரு சின்ன குழப்பம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் அதனால தான் சொல்றான் குர்ஆன்ல, வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் செய்வது கொலையை விட கொடுமையானது. அப்படி அமைதியை பாதுகாத்துக் கொள்வதில் இவ்வளவு தூரம் திருக்குர்ஆன் அக்கறை செலுத்தியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறை செலுத்தினார். இந்த உலகத்துக்கு அமைதிக்காக பாடுபடுவதுனா என்ன, அமைதியை நிலைநாட்டுவதுனா என்ன, எப்படி அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்த அற்புதமான தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நம்ம படித்து பெற வேண்டிய பாடங்களில் நிறைய இருக்கு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்கள் செய்தார்னே படிப்போம். ஆனால் அந்த யுத்தங்கள் பெருமானாருடைய இலக்காக, நோக்கமாக ஒருபோதும் இருந்தது கிடையாது. சமூகங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் அமைதியை பராமரிப்பதும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய இலக்காக, நோக்கமாக இருந்தது. பெருமானாருடைய ஊனோடும் உறவோடும் அவர்களுடைய இரத்தத்தோடும் சதையோடும் ஊடுருவிய குணமாக அமைதியை பராமரித்தல் என்பது இருந்தது. நிம்மதியை நிலைநாட்டுதல் என்பது பெருமானாருடைய குணமாக இருந்தது. சண்டை என்பது அவர்கள் மீது திணிக்கப்பட்ட போது அதை எதிர்கொண்டார்களே தவிர அவங்களாக சண்டைக்கு போனதில்லை. அவங்க உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, சலுல்லாஹல் ஆஃபியா, நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது. நான் இதற்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். ஒரு சஹாபி ஒரு தடவை வந்து கேட்டார், ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னாங்க நிம்மதியை கேளுங்க. இன்னொரு தடவை வந்து கேட்டார், அப்பவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிம்மதியை கேளுங்க. மூணாவது தடவை வந்து கேட்டாங்க, அப்பவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிம்மதியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஈமானுக்கு அடுத்து சிறந்தது நிம்மதிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் அப்படி சொல்ல முடியும்? நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எந்த உணர்வை நாம் பெற வேண்டும்? அவர்கள் அமைதியை போற்றுவோராக இருந்தார்கள், அமைதியை நிலைநாட்டுவதற்கு பாடுபடுபவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இளமை காலத்திலிருந்தே அமைதிக்காக உழைப்பவராக இருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் மக்காவுடைய நிலைமை எப்படி இருந்தது. மக்காவுக்குள்ளே யாராவது வர்றதா இருந்தால் மக்கால பாரம்பரியமாக தங்கி இருக்கிற ஏதாவது ஒரு குடும்பத்திட்ட ஒரு ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு வரணும். அந்த குடும்பத்தினுடைய ஆதரவில் தான் வரணும். அப்படி வந்தால் தான் அவர் நிம்மதியாக வந்து போகலாம். இவர் எங்கள் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற யாரும் தொடமாட்டாங்க. யாருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் வாங்காமல் ஒருத்தர் யதார்த்தமாக வந்துட்டா அவருடைய சொத்துக்களை கொள்ளையடிச்சிருவாங்க, அவரை கொலையும் செஞ்சிருவாங்க. இது நடப்பது சகஜமாக இருந்தது. இந்த நேரத்தில் மக்காவில் இருந்த குறைஷிகளுடைய 3 பெரிய குழுவினர்கள், குறைஷிகளில் இருந்த 3 பெரிய குடும்பத்தினர்கள், ஒன்று பனு தமீம்கள், பனு ஹாஷிம்கள், பனு ஜுஹராக்கள். இந்த 3 குடும்பத்தில் இருந்த ஃபலுல் என்கிற பெயருடைய 3 பேர் சேர்ந்து ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. ஒரு சத்தியம் பண்ணி ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. அந்த அதுக்கு என்ன பேருன்னா ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு பேர். ஹில்ஃப்னா சத்தியம், ஃபுதூல்னா ஃபலுலுகளுடைய சத்தியம்னு அர்த்தம். 3 ஃபலுல் என்கிற பெயருடையவர்கள் சேர்ந்து ஒரு சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் பண்ணி ஒரு இயக்கம் தொடங்கினாங்க. என்னன்னா, மக்காவில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது,
இல்லா ருத்தூல் லலாமத்து, அப்படி ஒருத்தருக்கு அநியாயம் செய்யப்பட்டுச்சுன்னா அதுக்கு நாம் பதில் கேட்டு கொடுக்கணும். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு இயக்கம் தொடங்கினாங்க, சத்தியம் பண்ணி ஒரு இயக்கம் தொடங்கினாங்க. அதில் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வயசு அப்போ 20. தன்னுடைய 20வது வயசில் கிபி 590வது வருடம் இந்த 3 குடும்பங்களும் சேர்ந்து செய்து கொண்ட சத்தியத்தின் அடிப்படையிலான இயக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். எதற்காக? நீதியை நிலைநாட்டுவதற்காக, மக்காவின் அமைதியை நிலைநாட்டுவதற்கான இயக்கத்தில் சேர்ந்து கொண்டார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கவனத்தில் வைக்க வேண்டியது அது சண்டைக்கானதல்ல, சச்சரவுகளுக்கானதல்ல, இல்லையா? இன்னைக்கு நம்ம இளைஞர்களுடைய மனசு முழுக்க ஆக்கிரமித்திருக்கிற செய்தி என்ன? சச்சரவும், சண்டைகளும், வாதங்களும், விவாதங்களும், மூர்க்கத்தனமும் தானே ஆக்கிரமிச்சிருக்கு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்கிற காலத்திலிருந்தே அமைதியையும் நீதியையும் மனதில் உருக்கொண்டு வாழ்ந்தவர். 20வது வயசுல அவங்க இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். மக்காவில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதுக்கு அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் அவங்க 40வது வயசுல நபி ஆகிறாங்க. நபியான பிறகு பிரச்சாரம் பண்றாங்க. 13 வருஷம் மக்காவில் வாழ்கிறார். இந்த 13 வருஷத்தில் மக்காவின் மக்களுக்கு பெருமானார் எவ்வளவு உண்மையாளர் என்பது சத்தியமாக தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அந்த மக்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அபூஜஹலுக்கு கூட சந்தேகம் கிடையாது. அபூஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக வந்து சொன்னான், நான் உன்னை பொய்யர் என்று சொல்ல மாட்டேன். அபூஜஹலுடைய வாக்குமூலம், நான் உன்னை பொய்யர் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் கொண்டு வந்ததை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களை நபின்னு நான் ஒத்துக்கிட்டா நான் உங்களுக்கு கீழே போக வேண்டியது வரும், அது என் குடும்பத்திற்கு மரியாதை இல்லைன்னு மறுத்துட்டான். அப்ப யாரும் பெருமானாருடைய சத்தியத்தன்மையில் சந்தேகம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் பெருமானாரையும் அவர்களுடைய தோழர்களையும் கடுமையாக எதிர்த்தார்கள், அடித்தார்கள், தொல்லைக்குள்ளாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட தொல்லைக்குள்ளாக்கினார். அந்த ஊர் யாருடைய ஊரு? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஊரு. தொல்லைக்குள்ளானார்களே அந்த சஹாபாக்கள் யார்? அவர்களும் அந்த ஊர்க்காரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஊர்ல நம்மளை யாரா அடிக்கிறது, திருப்பி அடிப்போம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு சொல்லவே இல்லை. மக்காவில் இருந்த காலகட்டம் வரைக்கும் மக்காவின் காஃபிர்கள் என்ன தொல்லைகளை செய்தார்களோ அந்த தொல்லைகளை எல்லாம் சகித்து கொண்டார்கள், சபர் செய்தார்கள். திருப்பி அடிக்க தைரியம் இல்லாதவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெரு வீரர்கள் இருந்தார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இவர்களை விட பெரிய வீரர்கள் மக்காக்காரர்களிடத்தில் இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. மக்காவின் அன்றைய பெரு வீரர்களை பட்டியலிட்டாலே இவங்க தான் பெரிய வீரர்கள். இவ்வளவு பெரிய வீரர்கள் தன் பக்கம் இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தருக்கு அடி விழுந்தால் நீங்கள் போய் ரகசியமாக அவர்களை அடித்து விட்டு வந்து விடுங்கள் என்று தன் தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. வெளிப்படையாகவும் சொன்னதில்லை, மறைமுகமாகவும் சொன்னதில்லை. திருப்பி அடிக்கக்கூடாதுன்னா சஹாபாக்களை பொறுமை காக்க சொன்னான். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற ஒரு சஹாபி, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போலவே மக்காவில் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டவர், துயரத்திற்குள்ளாக்கப்பட்டவர். அவரை ஒரு நாள் மக்காக்காரங்க அடிச்சாங்க, அவருடைய முதுகு புலந்துருச்சு. அவர் நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கன்னு தேடி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் முற்றத்தில் படுத்திருந்தார்கள். அவருடைய தலையை, அவருடைய கையை தலைக்கு கொடுத்து படுத்திருந்தாங்க. அவர் ஓடி வந்து பெருமானாரிடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ், இலாமத்தா நஸ்பிர், எது வரைக்கும் நாங்கள் பொறுமையா இருக்கிறது? அலா ததுல்லாஹ் லனா, நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யக்கூடாதா? இவனுங்க இப்படி அக்கிரமம் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்க? காபாவுக்கு முன்னாடி இருக்காங்க. அவர் தன்னுடைய காயத்தை காட்டி பேசுகிறார். இங்க பாருங்க எப்படி அடிச்சிட்டாங்க. தன்னுடைய காயத்தை காட்டி பேசுகிறார். என்ன அடிப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அப்படி என்ன அவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை தவிர. உங்க அடிச்ச உடனே அந்த காயத்தை காட்டி அவர்
கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை வரலாறு பத்திரமாக பதிவு செய்து வச்சிருக்கு, நாமளும் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கானர் ரஜுலு ஃபீமன் கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், ஈமான் கொண்ட சமூகம் எப்படியெல்லாம் சிரமங்களை சந்தித்திருக்கிறது தெரியுமா? அப்படி ஈமான் கொண்டவர்களுக்காக ஒரு குழி தோண்டப்படும், அந்த குழிக்குள்ளே அவர்கள் இறக்கப்படுவார்கள், இரும்பு ரம்பத்தை கொண்டு அவர்களது தலை அறுக்கப்படும், அவர்களுடைய உடல் இரு கூறாக பிரிக்கப்படும், பிளக்கப்படும். அப்போதும் அவர்கள் பொறுமை காத்தார்கள். நீங்கள் என்னவோ இப்போது அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கவனியுங்க சகோதரர்களே. ரசூல் அப்ப சொல்றாங்க, எப்ப பின்னால் என்ன நடக்க போகிறது என்பதையெல்லாம் யூகிப்பதற்கான வாய்ப்பே இல்லாத காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி ல யதமன்ன ஹாதல் அம்ரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நம்முடைய இந்த மார்க்கம் நிலைக்கும். எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா யசீரு ராக்கிபு மின் சன்ஆ இலா ஹதரமௌத், யமன் நாட்டில் இருக்கிற சன்னாவில் இருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒருவர் நடந்து போகலாம். லா யஹாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டி இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய ஆடுகளுக்கு ஓநாய்களை தவிர அவர் வேறு யாரையும் பயப்பட வேண்டி இருக்காது, அப்படி ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன்னுடைய சிந்தனை முழுக்க அமைதி கொழுவீற்றிருக்கிற ஒரு மனிதரை தவிர வேறு யாரால் இப்படி பேச முடியும்? அவரை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி தன் முன்னால் அவர்கள் பட்ட காயங்களை கொண்டு வந்து காட்டி இருக்கிற போது இப்படி சொல்றதுக்கு யாருக்கு தோணும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தோன்றியது, அவங்க அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அது மக்கால இருக்கிற காலம் வரைக்கும் மக்கா காஃபிர்களுடைய துன்பங்களை துயரங்களை சகித்து கொண்டார்கள். ரிட்டாலியேட், திருப்பி அடித்தல், ரியாக்ஷன் என்கிற திருப்பி அடிக்கிற வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. காரணம், மக்காவின் அமைதி முக்கியமானது. எந்த ஒரு ஊர்லேயும் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும், யாராவது ஒருத்தன் அநியாயம் பண்ணிடுவான், யாராவது ஒருத்தன் கலவரம் பண்ணிடுவான், ஒரு சின்ன குழு கலவரம் பண்ணிடும், ஒரு சின்ன குழு தகராறு பண்ணிடும். அப்படி தகராறு பண்ண உடனே நாம் உணர்ச்சி தூண்டப்பட்டவர்களாக, வேகம் கொண்டவர்களாக, அவங்களுக்கு இன்னொரு மடங்கு நாம் செய்வோம் என்று சிந்திப்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழி அல்ல. ஒரு நகரத்தின் அமைதியையும் நிம்மதியையும் பேணுவதற்கு பொறுமை காக்க வேண்டும் என்றால் பொறுமை காக்கணும். பொறுமை காக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை. பொறுமை காக்கிறதுங்கிறது தக்க நடவடிக்கை எடுத்த, ஆத்திரப்படாமல் நாம் அவசரப்பட்டு விடாமல் தக்க நடவடிக்கை எடுத்தலுக்கு பேர் தான் பொறுமை காத்தல். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூக மக்களுக்கு இடையில் அவங்க கற்றுக் கொடுத்தது இந்த பொறுமையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் இதை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவங்களுடைய வேலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, முதல்ல அவங்களுடைய சொந்த மக்களை அமைதிப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மக்கள் யாரெல்லாம் இருந்தாங்க? மதீனாக்காரங்க, அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற 2 குடும்பமாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தலைமுறையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாலே இந்த 2 குடும்பத்துக்காருக்கு இடையில சகோதரத்துவத்தை நிலைநாட்டி காலகாலமாக நடந்து வந்த சண்டையை முடிவு கட்டினாங்க, அமைதியை நிலைநாட்டினாங்க. நான் இதற்கு முன்னால் ஒரு உரையிலே சொன்னேன், சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அகதியாக புறப்பட்டார்கள், பயந்து புறப்பட்டார்கள். ஆனால் மதீனாவுக்கு போய் சேர்ந்த போது ஒரு உலக தலைவருக்குரிய வரவேற்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சது. அந்த வரவேற்பு சும்மா கிடைக்காது, யாருக்கும் இப்படி ஒரு வரவேற்பு சும்மா கிடைக்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது. காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாலேயே அந்த மக்களை தலைமுறையாக பாதித்து கொண்டிருந்த சண்டைக்கு முடிவு கட்டி விட்டு உள்ளே போகிறார்கள். இப்போ அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? இவ்வளவு காலம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு இடையிலே சமரசம் ஏற்பட்டு விட்டது, அந்த சமரசத்திற்கு ரசூலுல்லாஹ் தான் காரணம் என்று சிந்திக்கிற போது பாட்டுப்படாம என்ன செய்வாங்க? இதுக்குள்ளார வரலாறு இன்னும் பல செய்திகளை வைத்திருக்கிறது. அந்த செய்திகளை பார்க்கிற போது அந்த மக்கள் பெருமானாருடைய வருகைக்கு ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள்,
என்கிற நியாயத்தை நம்மால் புரிஞ்சிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல செஞ்ச ஏற்பாடு மதீனாவுடைய உள்ளே இருந்த 2 குடும்பத்தை அவங்க ஒன்றாக்கணும், சகோதரர்களாக்கணும். அதுக்கடுத்து புதுசாக ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, மதீனாக்காரங்க மட்டும் இருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வருது. மக்காலிருந்து பல பேர் வந்து அங்கே குடியேறுறாங்க. மக்காலிருந்து பல வெளியூர்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே முஹாஜிர்களாக, அகதிகளாக இங்கே வந்து குடியேறுறாங்க. இது மாதிரி சந்தர்ப்பத்தில் எப்போதும் ஒரு பிரச்சனை இருக்குமா இல்லைங்களா? வெளியூர்காரங்க வந்து குடியேறும் போது அது இப்போ கூட அந்த பிரச்சனை இருக்கு. இது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? வெளியூர்காரர் ஒருத்தர் வந்தாலும் கூட அவர் அந்நியராக கருதப்படுகிற ஆபத்து இருக்கிற காலம் அது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல சஹாபாக்கள், பல குடும்பங்கள் வந்து மதீனாவுக்குள்ளே குடியேறுகிறார்கள். அப்படி குடியேறுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஏற்பாடு என்ன? அந்த மதீனாவின் சொந்த ஊர்க்காரர்களையும் வெளியிலிருந்து வந்த அகதிகளையும் ஒரு குடும்பத்து சகோதரர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார். இதையும் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, இந்த அகதிகளை தனியாக ஒரு முகாம் வச்சு நீங்கள் தனியாக அங்கே இருந்துக்குங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி முகாம் வச்சு, அகதி முகாம் வச்சு ரசூலுல்லாஹ் மக்காக்காரங்களை காப்பாற்றலை. மக்காக்காரங்க ஒவ்வொருத்தரையும் மதீனாக்கார ஒவ்வொரு சஹாபியினுடைய சொந்த சகோதரராக ரசூலுல்லாஹ் ஆக்கணும். ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குர்ஆன் ஹதீஸ்களில் வரும். சகோதரராக்கணும். ஏன்னா அந்த சகோதரர்களாக ஆக்கிய போது என்ன நடந்துச்சு? ஒரு வீட்டுக்காரங்களை போல ஆயிட்டாங்க. ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத செய்த உடன்படிக்கை, ஒரு பிரகடனம், ரசூலுல்லாஹ் மதீனால செஞ்ச ஒரு பிரகடனம், அல் வசீகத்துல் மதீனா, மதீனாவின் பிரகடனம்ங்கிற பேரில் ஒரு பிரகடனம் இருக்கு. அந்த பிரகடனம் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? ஹாதா கிதாபு மின் முஹம்மதின் நபியி, நபி முஹம்மது எழுதும் உறுதி. யாருக்கு? பைனல் முஃமினீன வல் முஸ்லிமீன், மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நபி முஹம்மது எழுதுகிற உறுதிமொழி. அஹ்லி யத்ரிப், மதீனாக்காரங்களுக்கும் நபி முஹம்மது எழுதுகிற உறுதிமொழி. ஒமன் தபிஅஹும், இவர்களை சேர்ந்து வாழக்கூடிய எல்லோருக்கும், மதீனாக்காரங்களுக்கும் மக்காலிருந்து வந்தவங்களுக்கும் மற்ற சமூகங்களிலிருந்து வந்த எல்லோருக்கும் நபி முஹம்மது எழுதுகிற உறுதிமொழி என்னன்னா, அன்னஹும் உம்மத்தும் வாஹிதா, நீங்கள் எல்லோரும் ஒரே சமூகத்தவர்கள். இதுவரைக்கும் நீங்கள் குடும்பங்களாக, குலங்களாக, ஹவுஸ்களாக, ஹஸ்ரஜ்களாக, குறைஷிகளாக, வேறு பல குடும்பங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் எல்லோரும் ஒரே சமூகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையிலே ஒரு கருத்தை நிலைநாட்டி ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தணும். அமைதியை ஏற்படுத்துகிற சிந்தனை இல்லைன்னா எப்படிங்க அது நடக்கும்? ஒரு தலைவருக்கு, ஒரு சமூகத்துக்கு இடையில அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? எப்படியோ அந்த ஊரில் கஷ்டப்பட்டோம், இங்கே வந்தோம், கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டு எந்திரிச்சு போவோம் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைக்கல. முதல்ல இந்த அமைதியை ஏற்படுத்தினாங்க. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு இடையிலே அமைதியை ஏற்படுத்தியதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை, பக்கத்தில் இருந்த யூத சமூகங்களுக்கு இடையிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அமைதியோடு வாழ்வதற்கான ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த வாசகம் ஹதீஸ்களில் வருது. அன்ன யஹூத பனி அவுனின் உம்மத்துன், நமக்கு பக்கத்தில் இருக்கிற யூதர்களும் ஒரு சமூகம்தான், அவர்களும் நம்மோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமூகம்தான். அன்ன பைனஹும் நஸ்ஹன் வ நஸீஹா, அவர்களுக்கிடையேயும் நாம நல்ல விஷயங்களை கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளவும் வேணும், நன்மையை நாடிக்கொள்ளவும் வேணும். ஒபர்ரன், அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக நடக்கவும் வேண்டும். அண்ணன் நஸ்ரலில் மதுரும், அவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்யவும் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கூட பேசுகிறாங்க? பக்கத்தில் இருக்கிற யூத சமூகங்களோட அப்படி உறவு ஏற்படுத்துகிறாங்க. முதல்ல தன்னுடைய சொந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க பக்கத்தில் இருந்தவங்களை ஒருங்கிணைக்கிறாங்க. ஹிஜ்ரி வருஷத்திலேயே மதீனாவை தாண்டி மதீனாவுக்கு வெளியே மக்காவுக்கு போகிற வழியில் இருக்கிற வத்தான் என்கிற இடத்துக்கு போய் அங்கிருக்கிற பனு ஹம்சா என்கிற மக்களோடு பேசி அவர்களோடு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஒற்றுமையை ஏற்படுத்துவதிலே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சிகள் அபாரமானது.
மதீனாவுக்கு வெளியில் போய் ஒரு ஊர்க்காரங்களோட பேசி நம்மெல்லாம் ஒன்றும் ஒத்துமையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஹிஜ்ரி முதல் வருஷம். அதுக்கு அடுத்து ஹிஜ்ரி 2வது வருஷம் புவாத்துங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு பகுதிக்கு போகிறாங்க, ஒரு பகுதி மக்களை சந்திக்கிறாங்க. அவங்களோட பேசி நம்ம 2 சமூகமும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. இப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிற சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார். அதுக்கு அடுத்து ஹிஜ்ரி 2வது வருஷத்துக்கு அப்புறம் தான் சண்டைகள் வருது, இஸ்லாமிய வரலாற்றில் யுத்தங்கள் வருது. சகோதரர்களை, நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன், யுத்தம் செய்வதென்பது பெருமானாருடைய ஆசையாக ஒருபோதும் இருந்ததில்லை. சண்டை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஜிஹாத் என்கிற வார்த்தையில பல பேர் தப்பா அர்த்தப்படுத்தி கொண்டு அதில் ஆர்வப்படுகிற கால சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஜிஹாத் என்பது சண்டையிடுவது என்ற முடிவு, அந்த கருத்து இருக்கு, அந்த கருத்தோட்டம் இருக்கு, அது தப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டை செய்தார்கள், பம்பு சண்டைக்கு போனதல்ல. அவர்கள் மீது திணிக்கப்பட்ட சண்டைகளை எதிர்கொண்டார்களே தவிர அவங்களா சண்டைக்கு போல, அதை அவங்க விரும்பினதும் இல்லை. சமாதானம் தான் வாழ சிறந்த வழி என்பது பெருமானாருடைய அழுத்தமான கருத்து. சண்டை நடந்துச்சுங்க, அந்த சண்டையில் கூட ரசூலுல்லாஹ் சமாதானத்துக்கு தான் அதிக வழிவகுச்சுக்கிட்டாங்க. ஒரு சண்டை ஒரு காலும் ஒரு சண்டையோட முடியாது, நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சண்டை ஒரு காலும் ஒரு சண்டையோட முடியாது. சண்டையிலிருந்து சண்டை தான் பிறக்கும். சண்டை சமரசத்தில் முடியவில்லை என்றால் எல்லாரும் பயப்பட வேண்டிய விஷயம். குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, மஹல்லாக்களாக இருந்தாலும் சரி, ஜமாத்துகளாக இருந்தாலும் சரி, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய குடும்பத்தில் நம்ம யாருக்கிடையிலையாவது சண்டை இருந்ததா அந்த சண்டையை இப்பவே முடிச்சிருவோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த சண்டையை கொண்டு போயிடக்கூடாது, அதை முடிச்சிடணும். நம்ம சமூகத்தில் ஒரு சண்டை இருந்துச்சா அந்த சண்டையை முடிச்சிடணும். அடுத்த தலைமுறைக்கு சண்டையை கொண்டு போயிட்டான்னா தலைமுறை சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். பகை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இது பகையின் குணம். நெருப்பு அணைக்கப்படாவிட்டால் அது தொடர்ந்து பற்றி கொண்டுதான் இருக்கும் என்பது போல இது சண்டைக்கான குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருந்தது. பத்ர் யுத்தத்தில் 70 பேர் கைதிகளாக கிடைக்கிறார்கள். சராசரியா என்ன செய்வாங்கன்னா, கைதிகளை கொண்டு போடுவாங்க, கைதிகளாக சிக்கனவங்களை கொண்டு போடுவாங்க, அல்லது கைதிகளை அடிமைகளாக்கி வித்துருவாங்க. காலம் முழுக்க அவன் அடிமையாக தான் இருக்கணும், இழிவான ஒரு வாழ்க்கை தான், வித்துருவாங்க. இப்படி தான் நடக்கும். 70 கைதிகள் விஷயத்தில் என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை சொல்லும் போது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஹும் அதுவுல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வின் விரோதிகள். நம்ம சொந்தக்காரங்க தான், ஆனால் அல்லாஹ்வின் விரோதிகள், அதனால் அவங்கள விடக்கூடாது, நம்ம அவங்கள கொலை செஞ்சிடணும்னா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவங்க நம்ம சொந்தக்காரங்க, அவங்களிடத்துல கருணை காட்டலாம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டுகிற முடிவை தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்னா இந்த 70 பேரை கொன்னுட்டோன்னு வைங்களேன், சண்டை நிற்குமா? இந்த 70 பேர் கையில் கிடச்சிருக்காங்க, இந்த 70 பேரை கொன்னுட்டோம்னா சண்டை நிற்குமா? சண்டை நிற்காது, அது திரும்ப பெரிய சண்டைக்குத்தான் வழிவகுக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவு செஞ்சாங்க, நீங்கள் விடுதலை பண்ணிட்டு போயிருங்க, காசை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு. அது ஒரு பேருக்காக காசு சொல்ல, ஏன்னா ஒரு நடைமுறைக்காக அது சொல்லப்பட்டது. கைதிகள்னா சும்மா விடுதலை செய்ய முடியாதல்ல, அதனால ஒரு நடைமுறைக்காக காசு இருந்தால் காசை கொடுத்துட்டு விடுதலை பண்ணிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க மக்காக்காரங்க. யார் காசு தர முடியவில்லையோ, காசு தர முடியாதவர்கள் 10 மதீனா குழந்தைகளுக்கு எழுத்து சொல்லி கொடுத்து விட்டு விடுதலை ஆகி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு உளவியல் ரீதியாக யோசிச்சு பாருங்க. யாருடைய மனசில் அமைதி குடிகொண்டிருக்கிறதோ அவரால் தான் இப்படி சொல்ல முடியும். யாருடைய மனசில் குரோதம் மேலோங்கி இருக்கிறதோ, வெறுப்பு மேலோங்கி இருக்கிறதோ, சண்டை குணம் மேலோங்கி இருக்கிறதோ அவரால் என்ன செய்ய முடியாது, இப்படி சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் மக்களுக்கு இடையிலே இந்த நடைமுறையை பேணினார். அதே மாதிரி உஹது யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய பல்லு உடைஞ்சது, ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைஞ்சது.
ரசூலுல்லா முந்திய அவங்களுடைய உதடு கிழிக்கப்பட்டது, அவங்களுடைய கன்னம் காயப்படுத்தப்பட்டது, தள்ளாடியபடி நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற கோபத்தில் ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் உதுஆல் முஷ்ரிகீன், நீங்கள் இந்த காஃபிர்களுக்கு எதிராக பதுவா செய்யுங்கள், அவங்களுக்கு எதிராக சாபம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇத்து ரஹ்மா, நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சாபம் அல்ல, நான் ஒரு வரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இங்கேயும் யோசிச்சு பாருங்க, மனசுல அமைதி குடிகொண்டிருக்கிற ஒரு மனிதரை தவிர வேறு யாரால் இப்படி பேச முடியும்? சொந்த காயத்துக்குள்ளாகி சொந்த கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிற போது யாருக்கும் கோபம் வரும், ஆத்திரம் வரும், இதுதான் சகஜம். ஆனா அந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி